விண்வெளியில் 47 வருடம் தொடர் பயணம் மேற்கொண்ட Voyager 1 விண்கலம் தற்போது செயலிழந்து வருகிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அவரை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நமது சூரிய குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பிய நாசா விஞ்ஞானிகள் Voyager 1 என்ற விண்கலத்தை 1977ஆம் ஆண்டு விண்வெளிக்கு அனுப்பினார்கள். விஞ்ஞானிகள் எதிர்பார்த்தபடி இந்த Voyager 1 விண்கலமானது செவ்வாய், வியாழன், நெப்டியூன், புளூட்டோ போன்ற கிரகத்தை அருகில் சென்று ஆராய்ந்து விஞ்ஞானிகளுக்கு பல தகவல்களை அளித்தது. அதன் பிறகு 1986ஆம் ஆண்டு நமது சூரிய குடும்பத்தை தாண்டியும் தனது பயணத்தை மேற்கொண்டது Voyager 1 விண்கலம். கிட்டத்தட்ட 47 வருடங்களாக எங்கும் நிற்காமல் அது தொடர்ந்து தன் பயணத்தை மேற்கொண்டு வருகிறது. மேலும் இந்த விண்கலம் பயணிக்கும் வழியில் எடுக்கும் புகைப்படம் மற்றும் தரவுகளை சேகரித்து நம் பூமிக்கு ரேடியோ சிக்னல் மூலம் அனுப்பிக் கொண்டேதான் உள்ளது. இந்த Voyager 1 விண்கலம் விண்வெளிக்கு அனுப்பிய ஆய்வாளர்களின் காலத்திற்கு பிறகும் இது செயல்பட்டு வருவது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த Voyager 1 விண்கலத்தில் முக்கிய பாகமாக மைக்ரோசிப் உள்ளது. இது வெறும் 4 வருடங்கள் மட்டுமே வேலை செய்யும் என்று ஆய்வாளர்கள் நம்பியிருந்த நிலையில் இப்போது இந்த சிப்பானது தொடர்ந்து 47 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருப்பது விஞ்ஞானிகளுக்கு மேலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இந்த விண்கலத்தில் கோல்டன் ரெக்கார்ட் பிளேட் என்ற ஒரு அம்சம் உள்ளது. அதில் நம் பூமியை பற்றிய அனைத்து தகவல்களையும் விஞ்ஞானிகள் கோட்வேர்டாக மாற்றி அதில் பொருத்தி உள்ளார்கள். காரணம், இந்த Voyager பயணிக்கும் வழியில் நம் பூமியை போன்று வேற்று கிரகத்தில் நம்மை போன்ற உயிரினங்கள் இருந்தால் அவர்கள் இந்த சிக்னலை பெற்று அதற்கு பதில் அனுப்ப முடியும் என்று கூறுகின்றார்கள். அதற்காக கோல்டன் ரெக்கார்ட் பிளேட்டை விஞ்ஞானிகள் இதில் பொருத்தி அனுப்பியுள்ளார்கள். இப்படி இருக்க Voyager 1 விண்கலத்தில் 3 த்ரஸ்டர்களில் ஒரு த்ரஸ்டர் சிஸ்டத்தில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இது திரவ ஹைட்ரஜன் மூலம் இரடியம் பூசிய அலுமினிய ஆக்சைடுடன் வினைபுரிந்து நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜனாக தன்னிச்சையாக சிதைகிறது. இதன் மூலம் அதில் இருக்கும் ரேடியோ ஆண்டனாவானது நம் பூமியை நோக்கி சிக்னல்களை அனுப்பவும் பெறவும் முடியுமாம். இந்த த்ரஸ்டர் ஹீட்டரில் உள்ள ரப்பரில் தற்போது பிரச்சனை ஏற்பட்டு அதன் எரிகுழாயில் அடைப்பு ஏற்படுத்தியுள்ளது. எனவே பொறியாளர்கள் அதை 1 மணி நேரம் அணைத்து வைத்துள்ளார்கள். பிறகு அதனை மீண்டும் உயிர்ப்பித்து செயல்பட வைத்துள்ளார்கள். இருப்பினும் அதன் வாழ்நாள் எத்தனை என்று தெரியவில்லை என்றும் இன்னும் 3 ஆண்டுகள் தொடர்ந்து செயல்பட்டால் 50 வருடத்தை எட்டிவிடும் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஆகவே இந்த Voyager 1 விண்கலம் தனது வாழ்நாளை முடித்துக் கொண்டாலும் கூட இது தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் நிற்காமல் தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். Voyager 1 விண்கலம் விண்மீன் சுற்றுச்சூழலை பற்றிய விலைமதிப்பற்ற தரவுகளை பூமிக்கு அனுப்புகிறது. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த பொருளுக்கும் எட்டாத தூரமாகும். தற்போது இது நம் பூமியிலிருந்து 24 பில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.